கோவப்பட்டால் மட்டும் போராது. எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் சிம்மராசிக்கு. அப்போ தான் அது சிறப்பு. மனம் தளர்ந்துடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் தளருவதால் எதுவும் கிடையாது. மனம் தளராமல் முன்னோக்கி நீங்கள் போகணும். அதாவது இன்னைக்கு நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கால் சுடுறது, செப்பல் போட்டு நடக்கிறீங்க. கால் இல்லாதவன் நினச்சி பாருங்கள். அதை நினச்சி பாருங்கள். நம்மளை இந்த அளவுக்கு தெய்வம் வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. சில நேரத்தில் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. தெய்வம் உங்களை நல்ல இடத்துல வச்சுருக்கும்போது நீங்கள் நல்லா பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். இப்போ இந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய சிம்மராசி நேயர்களை, தொழில் வியாபாரம் இப்போ கண்டகச்சனி நடக்குது. பிரச்சனை தான். தொழில் வியாபாரத்தில் போட்டி, பொறாமை, நஷ்டம், கொடுத்த பணம் வராது. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்கும். மாமி, மூமே எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த எழுத்தில் வரக்கூடிய தொடர் எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். வேலை விஷயத்தில்